உள்ளடக்கியதாகவும் தூத்துக்குடி, கருங்குளம், ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, திருச்செந்தூர், உடன்குடி, சாத்தான்குளம், கோவில்பட்டி, ஓட்டப்படாரம், கயத்தார், புதூர், விளாத்திக்குளம் என 12 ஊராட்சி ஒன்றியங்களையும் 19 பேரூராட்சிகளையும் 403 ஊராட்சிகளையும் கோவில்பட்டி, தூத்துக்குடி, விளாத்திக்குளம், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் என 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகவும் வகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு சிறப்பாக நிர்வகிக்கப்படுகிறது. நகராட்சியாக செயல்பட்டு வந்த தூத்துக்குடி 5/8/2008 அன்று மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டது. மாநகராட்சியினுடைய மக்கள் தொகை 3,20,466. இந்த மாநகராட்சி 4 மண்டலங்களையும் 60 வார்டுகளையும் கொண்டு நிர்வகிக்கப்படுகிறது. 2001ஆம் வருடத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தூத்துக்குடியின் மொத்த மக்கள் தொகை 15,72,273 பேர் ஆகும். இதில் ஆண்கள் 7,66,823 எனவும் பெண்கள் 8,05,450 என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் கிராமப்புறத்தில் 9,07,500 பேரும், நகர்ப்புறங்களில் 6,64,773 பேரும் வசித்து வருகின்றனர். இந்த மாவட்டத்தில் கல்வி அறிவு பெற்ற 72% பேரில் ஆண்கள் 77%, பெண்கள் 67% உள்ளனர். இத்தனை பெரிய மக்கள் வளத்தை கொண்ட நமது தூத்துக்குடி மாவட்டம் மக்கள் தொகை வளர்ச்சிக்கேற்ப தன் உள்கட்டமைப்பு வசதிகளிலும் விரிவாக்கம் பெற்று வளர்ந்து வருகிறது. இந்த 25 ஆண்டுகளில் தூத்துக்குடியின் சில முக்கிய துறைகளையும் அவற்றின் வளர்ச்சி பாதையையும் சற்றே காண்போம். தூத்துக்குடி ஒரு கடல்சார் மாவட்டம் என்பதால் கடலும் கடல் சார்ந்த தொழில்களும் தூத்துக்குடியின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக திகழ்கின்றது. ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் 320 கிலோமீட்டர் கொண்ட கடற்கரையில் மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பி 6 கோடி மீனவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடியில் மீன்பிடி தொழிலை பிரதானமாக கொண்டு மீனவர்கள் பொருளாதாரத்தில் செழித்தோங்கி வளர்ந்து வருகின்றனர். வேளாண்மை தொழிலுக்கு பருவம் உண்டு. மீன்பிடி தொழிலுக்கும் அதன் உப தொழிலுக்கும் பருவம் கிடையாது. வருடத்தின் 365 நாட்களும் வருமானம் தரக்கூடிய தொழில் மீன்பிடி தொழில்தான். கட்டுமரங்கள் துணையோடு தொடங்கிய இந்த தொழில் இன்று பாய்மரப்படகு, என்ஜின் பொருத்தப்பட்ட சிறிய நாட்டுப்படகு, பிளாஸ்டிக் படகு, விசைப்படகு என கால வளர்ச்சிக்கேற்ப வளர்ச்சி கொண்டுள்ளது. தூத்துக்குடியில் பிடிக்கப்படும் மீன்கள் உள்ளூர் சந்தை முதல் உலக சந்தை வரை விலைபேசப்படுகிறது. இதில் விரால் மீன்கள் அதிக அளவிற்கு அந்நிய செலவாணியை ஈட்டித் தருகிறது. அத்துடன் சிங்கி மீன், சீலா மீன், வாவல் மீன், கணவாய் மீன், சுறா மீன், திருக்கை மீன், நண்டு வகைகள் போன்றவைகளும் பெருமளவில் பிடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இம்மீனவர்களின் நலன் காக்க தமிழக அரசு பல நல்ல திட்டங்களை தீட்டி அவர்களை அரவணைத்து வருகிறது. தூத்துக்குடி இந்தியாவின் நுழைவாயில் என்று பெருமை பொங்க அழைக்கப்படுவதற்கு காரணமே இங்கு அமைந்த இயற்கை துறைமுகம்தான். கொர்க்கை, குலசேகரன் பட்டணம் என நமது மூதாதையர்கள் பயன்படுத்திய துறைமுகங்கள் எல்லாம் கடலின் சீற்றத்தில் கரைந்து போன போது இறுதியில் நின்று நிலைபெற்ற துறைமுகமாக நமது தூத்துக்குடி துறைமுகம் பெரும் வளர்ச்சி கண்டு வருகிறது. இன்று இந்தியாவிலேயே 10வது பெரிய துறைமுகம் நமது தூத்துக்குடி துறைமுகம்தான். ஆங்கிலேயர்கள் காலம் தொட்டே தூத்துக்குடி துறைமுகத்தை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்ல பல காலகட்டங்களில் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டன. இருப்பினும் நாடு விடுதலை பெற்ற பிறகுதான் துறைமுகத்தின் வளர்ச்சிக்கான பணிகள் முழு வீச்சில் நடந்தேறின. கிபி 1956 உருவாக்கப்பட்ட தூத்துக்குடி துறைமுக அபிவிருத்தி சங்கம் பெரும் முயற்சிகளை எடுத்து அந்நாளைய பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு வாயிலாக துறைமுகத்தை விரிவாக்க
பல நல்ல திட்டங்களுக்கு மூல காரணியாய் அமைந்தது. 1964 நவம்பர் 5 அன்றைய பிரதமர் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் ஆழ்கடல் துறைமுக வளர்ச்சி பணிகள் நடந்தன. 1974 வருடம் ஜூலை 11 நாள் பெரிய துறைமுகமாக அறிவிக்கப்பட்டது. 11/2/2011 அன்று தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வ.உ. சிதம்பரனாருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் வ.உ.சி. துறைமுகம் என்று பெயர் சூட்டி மத்திய அரசு கௌரவப்படுத்தியது. 12.80 மீட்டர் கப்பல் நிறுத்த தளம், 24 மணி நேர செயல்பாடு, சரக்குகளை பாதுகாக்க தாராளமான பாதுகாப்பான இடவசதி, சாலை ரயில் பாதை இணைப்புகள் இவை தூத்துக்குடி துறைமுகத்தின் சிறப்பு அம்சங்களாகும். இன்றைய நிலையில் நமது தூத்துக்குடி துறைமுகம் இந்தியாவின் பொருளாதாரத்தையே மேம்படுத்துகிற ஒரு முக்கிய துறைமுகமாக வளர்ச்சி பெற்றுள்ளது. கடந்த 2010-2011 நிதியாண்டில் மட்டும் 25.73 மில்லியன் டன் சரக்குகளை வெற்றிகரமாக கையாண்டுள்ளது. கடல்வழி போக்குவரத்திற்கு தூத்துக்குடி துறைமுகம் தனிப்பெருந்தன்மையுடன் திகழ்வதைப் போல வான்வழி போக்குவரத்திற்கு தூத்துக்குடி விமான நிலையம் விமான பயணிகளுக்கு பேருதவி புரிகின்றது. தமிழகத்தில் மதுரைக்கு தென்புறம் அமைந்துள்ள நெல்லை, குமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமே விமான நிலையம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளத்தில் விமான நிலையத்தை 1992 ஆண்டு தற்போதைய முதலமைச்சரும் அப்போதைய முதலமைச்சருமான மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தார்கள். இந்த விமான நிலையத்தில் 1350 மீட்டர் நீளம் கொண்ட ஓடுதளம் உள்ளது. இந்த விமான நிலையத்தின் சேவை இடையிடையே தடைபட்டாலும் 2006 ஆண்டு ஏப்ரல் முதல் தடையில்லா சேவை தொடர்கிறது. இந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக 586 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 4.5 கிலோமீட்டர் கொண்ட ஓடுதளம் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையத்திற்கு அருகாமையிலேயே இந்திய விமானப்படைக்கு என ஒரு விமான தளம் அமைத்திடவும், கடலோர காவல் படைக்கு என தனியாக ஒரு விமான தளம் அமைக்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதுபோலவே கயத்தாறு அருகே 2ஆம் உலகப் போரின் போது அமைக்கப்பட்ட இரட்டை ஆலமர விமானத்தளம் இன்றும் உறுதியோடு இருப்பதால் அதையும் புதுப்பிக்கும் திட்டமும் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் இத்தகைய வளர்ச்சிகளை கொண்டுள்ள நமது விமான நிலையம் இனி வரும் காலங்களில் இன்னமும் சிறப்பாக செயல்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. கடல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து போலவே ரயில் போக்குவரத்தும் தூத்துக்குடியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருகிறது. 1876 ஆண்டு கோவில்பட்டியிலிருந்து நெல்லைக்கும் தூத்துக்குடிக்கும் தொடங்கிய ரயில் போக்குவரத்து இந்த 25 ஆண்டுகளில் தலைநகருக்கு நேரடி போக்குவரத்து என்ற அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. ரயில்வே பயணிகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருவதற்கு ஏற்ப ரயில் நிலையத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள், முன்பதிவு வசதிகள் என அனைத்து வசதிகளும் ரயில்வே துறையினரால் உருவாக்கப்பட்டு செம்மையாக சேவைகள் தொடர்கிறது. ரயில்வே போக்குவரத்தினை போல தரைவழி போக்குவரத்தும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 25 ஆண்டுகளில் அபரிதமான வளர்ச்சியை அடைந்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து அருகாமை மாவட்டங்கள் அனைத்திற்கும் 4 வழிச்சாலை இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு போக்குவரத்து எளிமையாக்கப்பட்டுள்ளது. புதிய பாலங்கள், மேம்பாலங்கள், பேருந்து நிலையங்கள் என தாராளமான சாலை வழி போக்குவரத்தும் தூத்துக்குடியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தொழில் நகரம் என அழைக்கப்படும் தூத்துக்குடியின் இயக்கத்திற்கு அடிப்படை தேவை மின்சாரம். மின்சார உற்பத்திக்கு என்று தூத்துக்குடியில் அனல் மின் நிலையம் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. தூத்துக்குடி அனல் மின் நிலையம் 160 ஹெக்டேர் பரப்பளவில் முழுமையான வசதிகளை தன்னகத்தே கொண்ட
அனல் மின் நிலையமாக செயல்பட்டு வருகிறது. இது தமிழகத்தின் மொத்த மின் தேவையில் 12% உற்பத்தி செய்கிறது. ஒரு நாளைக்கு 25 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யும் தூத்துக்குடி அனல் மின் நிலையம் இந்தியாவின் தர கட்டுப்பாடு சான்றிதழ் பெற்ற ஒரு நிறுவனமாகும். தூத்துக்குடியின் வளர்ச்சிக்கு பேருதவி செய்பவைகள் இங்கே அமைந்துள்ள தொழிற்சாலைகள்தான். ஸ்பிக் போன்ற பெருந்தொழிற்சாலைகள் தொடங்கி எண்ணற்ற தொழிற்சாலைகள் தூத்துக்குடியை தொழில் நகரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. தூத்துக்குடியின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் மற்றும் ஒரு காரணியாக செயல்படுவது இங்கே நடைபெறும் உப்பு தொழில்தான். நீண்ட கடற்கரையை கொண்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் வேப்பலோடை, தூத்துக்குடி, ஆறுமுகநேரி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏராளமான உப்பளங்கள் செயல்பட்டு வருகின்றன. சிறுமணி உப்பு ஆண்டிற்கு சராசரியாக 20 லட்சம் டன் தூத்துக்குடியில் உற்பத்தி செய்யப்படுகிறது. தூத்துக்குடியில் உற்பத்தியாகும் உப்பில் இயற்கையாக கால்சியம், மெக்னீசியம் போன்ற கனிம பொருட்கள் கலந்திருப்பது தனி சிறப்பாகும். உப்பு தொழிலை போலவே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி உற்பத்தி தொழிலும் தனி சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. உலக புகழ்பெற்ற ஆத்தூர் வெற்றிலையும் வாழை சாகுபடியும் தூத்துக்குடியின் வேளாண் வணிகத்தை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது. நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பற்றாக்குறை பரப்பளவில் செயல்பட்டு வந்த பழைய பேருந்து நிலையம் அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்க புதிய பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. கலைக்கல்லூரிகள் தொடங்கி மருத்துவக் கல்லூரி வரையிலும் கல்வியில் வளர்ச்சி கண்டுள்ளது. தனியார் தொழில்நுட்ப கல்லூரிகள் ஏராளமாக உருவாகி மாணவர்களுக்கு மிகுந்த பயனை தந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கினை பேணி பாதுகாக்க 48 சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களும், 7 அனைத்து மகளிர் காவல் நிலையங்களும், 4 போக்குவரத்து காவல் நிலையங்களும் செயல்பட்டு வருகின்றன. இங்கனம் துறைதோறும் தூத்துக்குடி மாவட்டம் கடந்த 25 ஆண்டுகளில் ஏராளமான வளர்ச்சியை கண்டுள்ளது. இந்த வெள்ளி விழாவில் அதை பூரிப்புடன் நினைத்து மகிழ்வது நமக்கான மட்டற்ற மகிழ்ச்சிகளில் ஒன்று. தொழில் நகரமாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உன்னதமான படைப்பாளிகள், திரைப்பட நட்சத்திரங்கள் என வெற்றி பெற்ற சாதனையாளர்கள் ஏராளமாய் தூத்துக்குடியின் புகழை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றனர். இன்னொரு புறத்தில் இந்த மாவட்டத்தின் சில உணவு பண்டங்கள் தனித்த அடையாளங்களோடு போற்றப்படுகிறது. தூத்துக்குடி மக்ரூன், கோவில்பட்டி கடலை மிட்டாய், திருச்செந்தூர் சில்லுக்கருப்பட்டி, ஆத்தூர் வெற்றிலை, முதலூர் அல்வா என இவற்றின் சுவை ஒப்பிட முடியாத தனித்தன்மையுடையதாக சுவைஞர்களால் போற்றப்படுகிறது. ஒரு சமுத்திரத்தை எப்படி சிமிழுக்குள் அடைக்க முடியாது, அதுபோலவே வெள்ளி விழா காணும் நமது தூத்துக்குடியின் சிறப்புகளையும் வளர்ச்சிகளையும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் சொல்லிவிட முடியாது. இத்தனை சிறப்புகள், வேகமான வளர்ச்சிகள், தொழில் மயம் அனைத்தும் நமது பொருளாதாரத்தை மேம்படுத்திட எல்லா வகையிலும் உதவுகிறது. இந்த வளர்ச்சிகளை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நம்மை தாங்கி நிற்கும் இந்த பூமியை நாம் தாங்கி பிடிப்பது நமது கடமை. ஆம், சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க, மாசற்ற மகத்தான தூத்துக்குடியை உருவாக்க, தொழில்மயமான தூத்துக்குடியை பசுமைமயமான தூத்துக்குடியாக மாற்றுவோம். மரம் நடுவது நமது மகத்தான கடமையானது என்று நம் சந்ததிகளுக்கு உணர்த்துவோம். அதை நம் வெள்ளி விழா கொண்டாட்டங்களின் விஞ்சிய சபதமாக இதயத்தில் ஏந்தி பிடிப்போம். மண்ணை காப்போம், அதன் மூலம்